எப்படி இருக்கீங்க? எல்லாம் இருக்கீங்களா? நான் உங்கள் விவசாய நண்பன் விஷ்ணு பேசுகிறேன். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த சோளம் பார்த்துறீங்களா? இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? காட்டு பன்னியெல்லாம் வந்து ரொம்ப அடித்து நாசம் பண்ணிகிட்ருக்கு. காட்டு பன்னியெல்லாம் சோளத்தெல்லாம் சாப்பிட்டு ஒன்றும் இல்லாமல் சக்கி அடித்து வச்சுருக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் உங்களுக்கு அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம், என்ன தீர்வு சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் சோளக்கதிரை பாருங்கள், இங்கே பாருங்கள். இது இந்த மாதிரி உள்ளே பூந்து நல்லா அடித்து வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், காட்டு பண்ணி தான். ஒரு பண்ணி 2 பண்ணியில் ஒரு 7-8 பண்ணி 10 பண்ணி வருதான் வந்து பேசாமல் எல்லாத்தையும் காலி பண்ணுது பாருங்கள். சோளத்தை ஃபுல்லாக காலி பண்ணுது பாருங்கள். இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம், என்ன தீர்வு உங்களுக்கு எனக்கு எதுவும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சோளம் போடுறோம் வரோம், அதுக்கு எவ்வளோ செலவாகுது. அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து அழகாக வந்து இந்த மாதிரி இங்கே பாருங்கள் அடித்து இங்கே பாருங்கள் உள்ளே பூந்து இங்கே பாருங்கள் உள்ளே பூந்து சக்கையாக அடித்து வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பண்ணலாங்கிறத சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இந்த மாதிரி நான் இந்த நீங்கள் என்ன ஐடியா சொல்கிறீங்களோ அந்த ஐடியா ஃபாலோ பண்ணுறேங்க. பாருங்கள் காட்டு பண்ணிங்கத்தோட தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்கள், அது பேசாமல் வந்து அடித்து வச்சுருக்குங்க. நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் தான் சொல்லணும். இது மாதிரி பண்ணால் நமக்கு எவ்வளோ நஷ்டம் வரும் பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன தீர்வு சொல்கிறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா?